எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி அருமையான சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கக்கூடிய மசாலா பொருட்களில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான், ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மசாலாவை வதக்கி அரைக்க போகிறோங்க. அதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ எடுத்துருக்கோங்க. நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க. அதுபோல் 1 இன்ச் அளவுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா இஞ்சிங்க. இது கூடவே 4-5 பல் பெரிய பல் பூண்டு எடுத்துக்கிறோம். இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்துருக்கோம். கருவேப்பிலை 2லேருந்து 3 கொத்து எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவுங்க. ஒரு வானிலை எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மசாலாவோடு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய பட்டை, கிராம்பு, இந்த ஸ்டார் பூ இது எல்லாமே நல்லா வாசனை வர்ற மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும்பொழுது இது கூட இன்னும் சில பொருட்களையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிங்க. வீடியோவில் இருக்க மாதிரி நல்லா இந்தளவுக்கு நிறம் மாறி கிடைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோங்க. இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தா போதுமான அளவுங்க. உங்களுக்கு தக்காளி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளியை ஸ்கிப் பண்ணி கூட இந்த கிரேவி செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் தக்காளி நிறையா இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஏகதேசம் நமக்கு எல்லா பொருட்களுமே ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கசகசாவும் சோம்புமே போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இது மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி செய்கிறதுனால இந்த சிக்கன் குழம்பு நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது ரெண்டையுமே நம்ம வெங்காயத்தோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. அதே போல் நல்ல பச்சை தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிருங்க. நம்மளுடைய எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் பொடி வகைகள் சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே இந்த வெங்காய கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் இருக்க சூட்லேயே இது நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்மளுடைய கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கோங்க. நம்மளுடைய மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம வதக்கியிருக்க இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆயிரும். வாங்க இதை ஆறி அரைக்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கனை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. நமக்கு இங்கே வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 50லேருந்து 70 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு இன்னுமே அது அட்டகாசமாக இருக்கும். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு கடைசியாக கழுவும் பொழுது மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இந்த சிக்கனையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா சிக்கன் எண்ணெயில் சுருளை வதங்கி வர விடணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இது மாதிரி நமக்கு நல்லா சிக்கன் வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இது கூட சேர்த்துக்க போகிறோங்க. சிக்கன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. அந்த தண்ணியுமே இதோடு சேர்த்து நல்லா சிக்கனுக்கு மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ
இது கூட இன்னுமே ஒரு சில பொருட்கள் வந்து போட்டு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டுங்க. தனி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம். காரம் அதிகமாக விரும்புகிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு அருமையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நமக்கு இந்த சிக்கன் வந்து 3 விசில் வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நமக்கு அருமையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபிங்க. கடைசியாக குக்கர் மூடி வந்து திறந்ததுக்கப்புறமா திரும்பவுமே அடுப்பை வந்து ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் கொதி விட வச்சுட்டுங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா அருமையான சிக்கன் கிரேவி நல்லா வாசனையாக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், இந்த சிக்கன் கிரேவி இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஒரு அருமையான சிக்கன் கிரேவி ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.